سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமதான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், ஆலோசனை செய்து கொள்வோம் என்பது இன்றைய தலைப்பு. உங்களுக்கு பொதுவான தலைப்பு தெரியும், நற்பண்புகளும் கெட்ட குணங்களும் அப்படிங்கிறது தலைப்பு. நம்ம ஆலோசனை குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய தலைவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஆலோசனை பண்ணணும். புரிஞ்சா? குடும்ப தலைவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஆலோசனை செய்யணும். அது மாதிரி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அது பள்ளிவாசலுக்குரிய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்து, ஒரு இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகிகள் தங்களுக்குள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யணும்? ஆலோசனை செய்து கொள்ளணும். ஆலோசனை செய்து கொள்வது நற்பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆலோசனை இல்லாமல் சர்வாதிகாரமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒருத்தர் எடுத்துக்கொண்டால் அது சர்வாதிகார போக்கு என்பது கெட்ட குணம். இஸ்லாம் சர்வாதிகார போக்க விரும்பல. எதை விரும்புது? ஆலோசனை செய்வதை இஸ்லாம் விரும்புது என்பது இன்றைய தலைப்பு. ஆலோசனை செய்யணும் அப்படிங்கிறத குர்ஆனே சொல்லுது. நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பது சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கு, குர்ஆன்ல ஒரு சூராவுடைய பேரு 114 சூறாக்கள்ல ஒரு சூராவுடைய பேரு சூரத்து ஷூரா. ஷூரா என்று சொன்னால் ஆலோசனை செய்து கொள்வது என்று பொருள். சூராவுடைய நம்பர் என்ன என்று சொன்னால் 42வது சூரா. 42வது சூராவுடைய பேரே சூரத்து ஷூரா. மஷூரா செய்து கொள்வது, ஆலோசனை செய்து கொள்வது என்று சூராவுடைய பேரே இருக்கிறது. அப்ப குடும்ப உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, மற்றவங்கள்ட்ட உட்கார்ந்து மஷூரா செஞ்சு முடிவெடுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? சர்வாதிகார போக்கில் போகக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஷூராங்கிற பேரே சான்று. மட்டுமல்லாமல் திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 159வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்களுடைய முக்கியமான காரியங்களில் நீங்கள் எல்லாம் கலந்து உட்கார்ந்து மஷூரா செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? ஒருவர் இந்த கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவர் பாவம் செய்கிறாரா இல்லையா? அந்த பாவத்தை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானா மாட்டானா? அல்லாஹ் விசாரிப்பா. அவன் நினைச்சா தண்டிக்கலாம், நினைச்சா என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். இந்த நோன்பு எப்படி, ஜகாத் என்பது, ஹஜ் என்பது எப்படி ஃபர்லாக அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறதோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளை வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்களுடைய முக்கியமான காரியங்களில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி அதிகார நிர்வாகம் பண்ணாங்கல்ல, அவங்க நபி, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு அல்லாஹ்ட்டேந்து வஹி வருது, நான் சாம்ராஜ்யத்தின் அதிபரே, நான் நபி, என்கிட்ட அல்லாவே பேசுகிறான், நான் அல்லாஹ்ட்ட பேசுறேன், நான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டேன் என்கிற சர்வாதிகார போக்கு இல்லாமல் என்ன பண்ணாங்க? சஹாபாக்கள்கிட்ட
ஆலோசனை செய்து கொண்டார்கள். வஹி வரக்கூடிய நபி, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நபி சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 வருஷம் ஆட்சி அதிகாரம் பண்ணாங்கல்ல, அதுல ஆலோசனைக்கென்றே 2 சஹாபாக்களை நியமனம் செய்து கொண்டார்கள். அந்த ஆலோசகர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய ஆலோசகர்கள். இந்த 2 சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3வது சஹாபி யார்ட்டையும் கேட்கவே மாட்டாங்க. கருத்து வேறுபாடு 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்தால் 3வது சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்ப எப்படி இன்றைக்கு எப்படி பிரதமருக்குரிய ஆலோசகர்கள் என்று வைத்துக் கொள்கிறார்களோ, அது மாதிரி முதலமைச்சரா அவருடைய ஆலோசகருக்குரியவர்கள், கவர்னரா எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, ஆலோசனை கொடுப்பதற்காக அதிகாரிகள் வைக்கப்படுகிறார்கள் இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் முக்கியமான சஹாபாக்களை ஆலோசனைக்காக வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அப்ப ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ரசூல்லா செஞ்சாங்களே, இது சான்று. அதே மாதிரி பாத்தீங்களாக்க அவங்க வஃபாத் ஆகிடுறாங்க. முதல் ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஹிலாஃபத்தில் 4 சஹாபாக்களை தன்னுடைய ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டார்கள். எந்த 4 சஹாபாக்கள்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 சஹாபாக்கள், இந்த 3 பேர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அபு உமர்னு சொல்லும் போது நீங்க உஸ்மான்னு சொன்னீங்க, உஸ்மான் சொல்லும் போது அலின்னு சொல்றீங்க, புரிஞ்சா? 4வது சஹாபி யாருன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், கேட்டு உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். 4வது சஹாபி யார் என்று சொன்னால் தல்ஹா. 4வது சஹாபி என்ன? தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 சஹாபாக்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவா இருந்தாங்களே, ஹலீஃபாவாக இருக்கும்போது ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டார்கள். அவங்கள்ட்ட மஷூரா பண்ணாங்க, மஷூராவை பெற்றார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆலோசனைக்கு வந்து அங்கெங்கே உஸ்மான் பின் அஃபான் அப்படித்தானே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த 4 பேரை வச்சுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரை யார் வச்சுக்கிட்டது? அபூபக்கர் சித்திக் வச்சுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள். பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை ஆலோசகராக யார் வைத்துக் கொண்டது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்துக் கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரை வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்கல்ல, சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ஆலோசகராக வைத்துக் கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அப்ப நம்ம வந்து ஆலோசனை செய்யணும், ஆலோசனை செய்வது கட்டாயமான கடமை என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் தெளிவான சான்று. எனவேதான் திருமறை குர்ஆன்ல ஆலோசனை செய்யுங்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் செய்கின்ற ஆலோசனை என்பது அது ஒரு இபாதத்து, ஆலோசனை என்ன ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷூரா, ஆலோசனை செய்யுங்கள் என்று சூரா இருக்கா இல்லையா, ஷூரா என்று சொல்லக்கூடிய 42வது அத்தியாயத்தின் 37, 38 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வைதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன். அதாவது சொர்க்கவாசிகளை பற்றி இங்கே பேசுகிறான். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட 7 தகுதிகள் வேணும், 7 பண்புகள் வேணும். யார் இந்த 7 பண்புகளுக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் என்கிற அந்த தகுதிகளை பற்றி பேசுகிற போது 37வது சூறாவுல 7 தகுதிகளில் 3 தகுதிகளை பேசுகிறான். எந்த 3 பண்புகள்? 1வது வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம், பெரும் பாவங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள். சொர்க்கவாசிகள் பெரும் பாவங்களை செய்ய மாட்டாங்க, 1வது. 2வதாக வல் ஃபவாஹிஷ, ஆபாசங்களை செய்ய மாட்டார்கள், 2வதாக. 3வதாக வைதா மா கலிபு, அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்பட மாட்டார்கள். ஹும் யக்ஃபிரூன்,
அப்படி ஒருவர் கோபத்திற்கு காரணமாக ஆகிவிட்டால், யார் கோபத்திற்கு காரணமாக ஆனாரோ அவர் என்ன செய்வாங்க? மன்னித்து விடுவார்கள். இது மூணாவது பண்பு. நாலாவது பண்பை அடுத்து 38வது வசனத்தில் பேசுகிறான். வல்லதி நஸ்தஜாபூலி ரப்பிஹிம், அவர்கள் தன்னுடைய ரப்புடைய கட்டளைகளுக்கு என்ன செய்வார்கள்? கட்டுப்படுவார்கள். நாலாவது பண்பு. ஐந்தாவதாக வஅகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஆறாவதாக வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் முக்கியமான விஷயங்களாக இருந்தால் என்ன செய்து கொள்வார்கள்? கலந்து மஷூரா செய்து கொள்வார்கள், கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள். ஏழாவதாக வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்த ரிஸ்கிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சொர்க்கவாசிகளின் 7 பண்புகளை சொல்லுகிற போது அதில் 6வது பண்பாக வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் கலந்து மஷூரா செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மஷூரா செய்வது ஒரு இபாதத்து. தொழுகையோடு அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான், ஜக்காத்தோடு அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். அப்ப தொழுகை போன்று ஜக்காத்தை போன்று மஷூரா செய்வது ஒரு இபாதத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மஷூராவுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கிறது, சில ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுங்குகள் ஒழுக்கத்தோடு என்ன செய்யணும்? மஷூரா செய்யணும். உதாரணமாக மஷூராவுடைய முதல் ஒழுங்கு என்ன என்று சொன்னால், அந்த ரவுண்டா இல்ல வட்டமா உட்கார்ந்து இருப்பாங்க. யார் அந்த அமைப்பின் தலைவரோ அல்லது ஜமாத்தின் தலைவரோ அந்த கமிட்டியின் தலைவரோ அந்த நிர்வாகத்துடைய யார் தலைவரோ அவர் மஷூராவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதல்ல ஹம்து சொல்லணும், சலவாத்து சொல்லணும். ஹம்துடா என்ன? அல்லாஹ்வை புகழ்வது. எடுப்புல பேச ஆரம்பிக்காம முதல்ல என்ன செய்யணும்? ஹம்து சொல்லணும். ஹம்து என்ன? இன்னல் ஹம்தலில்லாஹ். புரிஞ்சா? இன்னல் ஹம்தலில்லாஹ் சலாம் சொல்லி போட்டு பேச ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? இன்னல் ஹம்தலில்லாஹ் என்று அவர் முதலிலே சொல்ல வேண்டும். இரண்டாவதாக அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மேல சலவாத்து சொல்லணும். இன்னல் ஹம்த், நான் சொல்ற பத்தியா, இன்னல் ஹம்தலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று சலவாத்து சொல்ல வேண்டும். அந்த சலவாத் ஹம்து சலவாத்தை சொல்லிவிட்டு என்ன செய்யணும்? நம்ம மஷூராவுடைய பேசப்படக்கூடிய அந்த அஜெண்டாக்கள் என்ன, அந்த அஜெண்டாவை சொல்லணும். அஜெண்டாவை சொல்லி ஒவ்வொன்றாக அந்த அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு முதல்ல சபையில் வைக்கணும். இதை பத்தி இப்ப மஷூரா பண்ணுவோம் என்று சபையில் வைக்கணும். சபையில் வைத்தால் அவரவர்கள் கருத்து சொல்லுவாங்கல்ல, அந்த கருத்து அவரவர்கள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு என்று பேசாமல் முதல்ல யாரு பேச வேண்டும் என்று சொன்னால், தலைவருக்கு வலது பக்கமாக இருக்கிறாரே மஷூராவை எங்கிருந்து தலைவர் துவக்கி வைப்பாரு, அந்த கருத்துக்களை எங்கிருந்து நீங்கள் துவக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து துவக்கணும்? வலது பக்கத்திலிருந்து. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் நபர் இதை பற்றி என்னுடைய கருத்து இது என்று சொல்ல வேண்டும். அப்ப 2வது நபர் அவருடைய கருத்தை சொல்லணும். 3வது நபர் அவருடைய கருத்தை சொல்லணும். ஒருத்தருடைய கருத்தை நீங்கள் ஏற்பதாக இருந்தாலும் ஏற்பதாக சொல்லணும், மறுப்பதாக இருந்தாலும் மறுப்பதாக சொல்லணும், மாற்றுவதாக இருந்தாலும் மாற்றுவதாக சொல்லணும். அவரவர்களுக்கு எது ஹைராகப்படுகிறதோ அதை என்ன செய்யணும்? வலது பக்கத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களும் சொல்ல வேண்டும். இது 2வது மஷூராவுடைய ஒழுக்கம். 3வது மஷூராவுடைய ஒழுக்கம் என்ன என்று சொன்னால், அப்படி கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது கவனமாக கேட்க வேண்டும். புரிஞ்சா? ஒரு ஆளுடைய கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா இங்க உட்கார்ந்து அடுத்த ஆள் உட்கார்ந்து கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்காம என்ன செய்யணும்? அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது, சபையில எந்த கருத்தை பதிய பண்றாரு என்று சொல்லி 3வது ஒழுக்கம் என்ன? கவனமா கேட்கணும். இது 3வது ஒழுக்கம். 4வது ஒழுக்கம் என்ன என்று சொன்னால், எது மஷூராவில் தீர்மானமாக முடிவெடுத்து விட்டோமோ அந்த முடிவுக்கு அனைவர்களும் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். புரியுதா? முதல்ல ஹம்து சலவாத்து, 2வது யமீன் வலதிலிருந்து ஆரம்பிக்கிறது, 3வது என்ன செய்யறது? கருத்துக்களை அவரவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்காமல் கவனமாக கேட்பது, 4வது முடிவெடுத்து விட்டோமா இல்லையா, சபை முடிவெடுத்து விட்டது, கமிட்டி முடிவெடுத்து விட்டது, அந்த முடிவுக்கு கட்டுப்படணும் என்பதை திருமறை குர்ஆன்ல அதே சூரா ஆல இம்ரானுடைய 3வது சூராவுடைய 159வது வசனத்திலே பேசுகிறான். நீங்கள் மஷூரா செய்து கொள்ளுங்கள், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்கள் மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைதா அஸம்த, நீங்கள் மஷூரா செய்து
உறுதியான ஒரு முடிவெடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அதற்கு எல்லோரும் கட்டுப்பட்டு அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்து விடுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பவர்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். புரியுச்சா? அப்ப மஷூரா செய்யணும். மஷூரா செஞ்சு முடிவெடுத்தா முடிவுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். யாரு மாற்று கருத்து சொன்னாரோ அவருக்கு மாற்றமா முடிவெடுத்தாலே எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு கட்டுப்படணும். அல்லது இல்ல மாற்று கருத்து சொன்னவரே இல்ல இந்த மஷூராவுடைய முடிவுல எனக்கு உடன்பாடு இல்ல, நான் கட்டுப்படுறதுக்கு நான் விரும்பல, எனக்கு என்ன இல்ல, இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டால் அடுத்த நிலை என்ன என்று சொன்னால் பெரும்பான்மை, அந்த சபையில் பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்றாங்க அவரும் ஏத்துக்கிட்டா ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை ஏத்துக்கிறல, நான் மஷூராவுக்கு இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறவே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? பெரும்பான்மை ஒவ்வொரு ஆள்கிட்ட இது கருத்து, உங்களுடைய கருத்து என்ன, உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன சொல்லிட்டு இந்த ஓட்டெடுப்பு விடுவாங்களே இல்லையா, இந்த ஓட்டெடுப்பு விடுவது போன்று பெரும்பான்மையை பார்க்கணும். பெரும்பான்மையை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குர்ஆனே பேசுகிறது. குர்ஆன்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா தான் அல் காரியாத்து மல் காரியா, 101வது சூரா. அதுல 6லிருந்து 9 வரை. புரியுச்சா? அல்லாஹ்வே நரகம் சொர்க்கம் என்று எதை வைத்து தீர்மானிப்பான் என்று சொன்னால் எதை கொண்டு தீர்மானிப்பான்? நன்மை பெரும்பான்மையாக இருந்தால். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபம்மா மன் சகுலத் மவாசீனுஹு, அவருடைய நன்மை கனத்து விட்டால். கனத்து என்ன அர்த்தம்? ஜாஸ்தியா பெரும்பான்மையா போறது. அவருடைய நன்மை கனத்து விட்டால் ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா, பொருந்தி கொள்ளப்பட்ட சொர்க்கத்தில் இருப்பார்கள். பெரும்பான்மையை வச்சுதான். வ அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, அவருடைய நன்மை குறைந்து விட்டால், கம்மியாகிவிட்டால், சிறுபான்மையாகிவிட்டால் ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்கள் தங்குகின்ற இடம் ஹாவியா என்ற நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்முடைய நன்மையை கொண்டு வந்து போடுவான், தீமையையும் கொண்டு வந்து போடுவான். அந்த நன்மை தட்டு தீமை தட்டு வருகிற போது பெரும்பான்மையாக நன்மை வந்து நன்மை தட்டு கனத்து விட்டால் அவர் எங்கே இருப்பார்? சொர்க்கத்தில் இருப்பார். நன்மை தட்டு குறைந்து பெரும்பான்மையாக தீமை தட்டு கனத்து விட்டால் நரகத்துக்கு போயிடுவாரு என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அவர் கருத்து மாற்றமா சொல்லி ஏத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது, ஏத்துக்கிட்டா ஓகே. ஏத்துக்கறல என்று சொன்னா பெரும்பான்மையுடைய உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க என்று பார்க்க வேண்டும். இத நான் மட்டும் குர்ஆன் மட்டும் சொல்லல, சஹாபாக்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. உதாரணமாக கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்கல்ல. அவங்க ஷஹீதாக்கப்பட்டு 3 நாட்கள் குத்தப்பட்டு 3 நாட்கள் வஃபாத் ஆகல. 3 நாட்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட, நான் மௌத்தா போயிருவேன், எனக்கு பிறகு நீங்க வேற ஒருத்தரை கலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள். வேற ஒருவர் என்று சொல்லிவிட்டு அந்த வேற ஒருவரில் யாரை நீங்கள் கலீஃபாவாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஒரு கமிட்டி, ஒரு குழுவை சொன்னாங்க. எந்த குழு? ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசிகள் 10 பேரை சொன்னாங்கல்ல, சொர்க்கவாசிகள் 10 பேரை சொன்னாங்கல்ல, அந்த 10 பேரில் ஒருவரை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், கலீஃபாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொல்றாங்க. அப்ப சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட 10 பேர்ல 3 பேர் மௌத்தா போயிட்டாங்க. 3 பேர் மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போற 3 சஹாபாக்கள் யாரு? அபூபக்கர் சித்திக் வஃபாத் ஆயிட்டாங்க முதல்ல. அப்புறம் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க, 2வது சஹாபி. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக போறாங்க, 3வது சஹாபி. 10 சஹாபாக்கள் 3 சஹாபாக்கள் மௌத்தா போயிட்டாங்க. அப்ப மௌத்தா போயிட்டா எவ்வளவு மிஞ்சும்? 7 மிஞ்சுமா இல்லையா? ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க 6 பேர்ல ஒருத்தரை கலீஃபாவா ஆக்கிக்கிறீங்க. அந்த 7 பேர்ல இந்த சயீத் பின் ஸைத் இருக்கிறாரே அவரை நீங்க நீக்கிருங்க, அவரை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவரை சேர்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒருத்தர் அவரு. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல இவரை மட்டும் நீங்க நீக்கிருங்க, இவரை நீங்க கலீஃபாவை ஆக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு காரணம் சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், இவர் கலீஃபாவாக ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் இருந்தாலும் என்னுடைய மனைவியின் சகோதரனாக இருக்கிறார். இவருடைய மச்சின, இவர் யாரு? என்னுடைய மனைவியின் சகோதரர். எனவே நீங்கள் இவரை கலீஃபாவாக ஆக்கிவிட்டால்
நாளைய வரலாறு என்னை குறை சொல்லும், உமர் தன்னுடைய மனைவியின் சகோதரனை ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டார் என்று குறை சொல்லும். அப்படி விமர்சிக்கப்பட நான் விரும்பவில்லை. தகுதி இருந்தாலும் நான் விமர்சிக்கப்பட விரும்பல. அதனால என் மச்சின அந்த சயீத் இருக்கிறார்ல, இவரை மட்டும் நீங்க 7 பேர்ல நீக்கிருங்க அப்படின்ட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க? 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல ஒருத்தரை ஹலீஃபாவா ஆக்கிருங்க. சக்கராத்துல சொல்றாங்க 6 பேர்ல ஒருத்தரை ஹலீஃபாவா ஆக்கிருங்க என்று சொல்லிவிட்டு சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்திலேயும் சஹாபாக்கள் சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, நான் ஹலீஃபாக்கள் 6 பேரை சொல்லிட்டேன். இந்த 6 பேர்ல எங்கிட்ட மெஜாரிட்டி கிடைக்கிறதோ அதை ஹலீஃபாவா ஆக்குங்கள். ஒரு ஆளை சொல்லி அவர் யாருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்குதோ அவர் என்ன பண்ணுங்க, ஹலீஃபாவா ஆக்குங்கள் என்று உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு இந்த 6 சஹாபாக்கள்ல 3 சஹாபாக்கள் ஒரு பக்கம், அடுத்த 3 சஹாபாக்கள் இன்னொரு பக்கமாக ஆகிவிட்டால் அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னா, என் மகன் அப்துல்லா பின் உமரை கூப்பிடுங்கள். என் மகன் அப்துல்லாவை ஹலீஃபாவாக ஆக்கிவிட வேண்டாம். என் மகன் அப்துல்லாவை ஹலீஃபாவாக ஆக்கிவிட வேண்டாம். என் மகனுக்கு இந்த சுமையை சுமக்க முடியாது. இந்த ஹிலாஃபத் என்ற இந்த பதவி சுமையை நானே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். என் மகனால் சுமக்க முடியாது. என் மகனை நீங்கள் ஹலீஃபாவாக ஆக்கிவிட வேண்டாம். சஹாபாக்கள் 3 இங்கிட்டு 3 அங்கிட்டு மாறிட்டா நீங்க என்ன பண்ணுங்க, என் மகனை கூப்பிட்டு நீ எங்கிட்டுப்பா சப்போர்ட் கேளுங்க. அவர் ஒரு பக்கத்து சேருவார்ல, 1 4 1 3 ஆயிரும்ல, எங்கிட்டு 4 எங்கிட்டு மெஜாரிட்டி கிடைக்குதோ அதுல ஒருத்தர் ஹலீஃபாவா ஆக்கிருங்க என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு மௌத்தா போனாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப மஷூராவுல கருத்தை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை இல்லை இதுதாங்க என் கருத்து என்று அவர் ஆணித்தரமா சொன்னா என்ன செய்யணும்? அப்ப உங்க கருத்து என்ன, ஓட்டெடுப்பு என்ன, மஷூரா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மஷூராவுடைய முக்கியமான ஒழுக்கம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க மஷூராவில் செய்யக்கூடாத 3 முக்கியமான விஷயங்கள். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, மஷூராவில் உட்கார்ந்து கொண்டு அவரவர்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஒரு சபையில் ஒரு மஷூரா என்பது இபாதத். தொழுகையில் பேசலாமா? தொழுகையில் நீங்கள் எப்படி பேசக்கூடாதோ மஷூராவை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்கிறது. அந்த இபாதத் என்கிற மஷூராவில் பேசுகின்ற கருத்துக்களை மற்ற சபையோர்கள் கேட்க வேண்டுமே தவிர, இவர் அங்கே ஒரு கருத்தை சொல்லுவாரு, இங்கே உட்காந்து இவர் அவர்கிட்ட பேசுவார். இதெல்லாம் சுன்னாவுக்கு ஹிலாஃபு. இன்னொருத்தர் போனை வச்சுக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட எங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் இது அசிங்கம், இது ஒழுக்கக்கேடு. அப்ப என் அருமை சகோதரர்களே, மஷூரா என்று வந்துவிட்டால் அந்த மஷூராவுக்குள் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் போன் பேசுவதோ உங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதோ இது பாவம், செய்வது பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மஷூராவில் செய்யக்கூடாத முதல் விஷயம். 2வது என்ன என்று சொன்னால், ஒரு மஷூராவுக்கு முன்னாலேயே இன்னொரு மஷூராவை போடுறது. சரியா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த இயக்கல மஷூராவுக்கு முன்னாடி ஒரு நல்ல மஷூரா போட போறாங்க. நல்ல மஷூராவுக்கு முன்னால ஒரு கள்ள மஷூரா, புரியுச்சா? அந்த கள்ள மஷூராவில் என்னன்னு சொன்னா, இப்படி வச்சுக்கிட்டு நீ இப்படி சொல்லு, புரியுச்சா? அதுக்கு நான் அப்படி சொல்றேன், இவர் இப்படி சொல்லட்டேன். இதெல்லாம் எப்படி இந்த கள்ள மஷூரா பண்ண கத்துக்கிட்டாங்க, இந்த மூளை வேலை செய்துன்னு சொன்னா, இங்க உட்கார்ந்து அந்த அரசியல்வாதிகளை பார்க்கிறோமா இல்லையா? இந்த அரசியல்வாதிகளை பார்த்து அவங்களுக்கு ஈமானும் இல்லை, இறையச்சம் இல்லை, அவங்க ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அல்லாஹ்வுடைய பயம் அறவே இல்லை. அந்த அரசியல்வாதிகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோமே இல்லை. மஷூரா என்று சொன்னால உட்கார்ந்து கருத்து சொல்லுதானாங்க மஷூரா. உங்க கருத்து என்னவோ வெளிப்படைய பேசுங்க. சபையில் மஷூராவில் நீங்கள் பேசுங்கள். சபையில் நீங்கள் கருத்தை பேசாமல் உட்கார்ந்து முன்கூட்டியே ஒரு மஷூரா பண்ணிக்கிட்டு உள்ள வர்றோமா இல்லையா? இது ஹராம்ங்க. இது என்ன? மார்க்கத்தில் ஹராம். இதை ஹராம் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 70வது வசனத்திலே பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சொல்வதை நேரடியாக சொல்லுங்கள், சொல்வதை நேரடியாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். சொல்றத மஷூராவுல தெளிவா பேசாம அடுத்த மஷூரா தேவையில்லை. சொல்லுவதை தெளிவாக நீங்கள் சொன்னால்தான் யுஸ்லிஹலக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய பிரச்சனைகளை காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்துவான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க டைரக்டா பேசினா தான் பிரச்சனை தீருமே தவிர டைரக்டாக பேசாம இன்டைரக்டா பேசினாக்க பிரச்சனை என்ன வராது, தீராது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே.
இதை சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு தாள் மேல ஒரு குறையா பிரச்சனையா நேரடியா அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க. குட்டி ஒரு மசூரா போட்டு அப்புறம் போய் சொல்லாம என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அவர்கிட்டயே போய் சொன்னாங்க. ஒரே ஒரு வரலாறு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8வது வருஷம் ஹுனைன் போர் பண்றாங்க. ஹுனைன் போர்ல பெரிய வெற்றி, சஹாபாக்களுக்கு எக்கச்சக்கமா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இந்த ஹுனைன் போர்ல 12,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. 12,000 சஹாபாக்கள்ல மதீனாவிலிருந்து வந்தாங்கல்ல பழைய சஹாபாக்கள், அவங்க 10,000 சஹாபாக்கள். பழைய சஹாபாக்கள் எவ்வளவு பேரு? 10,000 சஹாபாக்கள். அதுக்கு முந்தி 2 வாரத்துக்கு முந்தி தான் மக்காவுடைய வெற்றி கிடைச்சிச்சு. மக்காவுடைய வெற்றியின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டாங்கல்ல. மன்னிச்சோனையுமே 2000 மக்காவுடைய காவிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப பிளஸ் எவ்வளவு ஆயிருச்சு? 12,000 பேரா போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஹுனைன் போர்ல பெரிய பெரிய வெற்றிக்கு பிறகு இந்த 10,000 சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல பழைய சஹாபாக்கள், யாருக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. யாருக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம இந்த மக்காக்காரவங்க புது முஸ்லிம் இருக்கிறாங்களே அவருக்கு இந்தாங்க 100 ஒட்டகம், இந்தாங்க 50 ஒட்டகம், இந்தாங்க 20 ஒட்டகம், இந்தாங்க 200 ஒட்டகம், எல்லாம் மக்காக்காரவர்கள் புதிய முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுத்தார்கள். இது மதீனத்து சஹாபாக்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்ட பிறகு மக்காவுடைய வெற்றி கொல்லப்பட்டு விட்டது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இனிமே நம்ம எல்லாம் தேவையில்லைன்னு ரசூலுல்லாஹ் முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க ஊருக்கார ஆட்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மளை கைவிட ஆரம்பிச்சுட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து அன்சாரிய சஹாபாக்களால் விமர்சிக்கப்பட்டார்கள். யாரால் விமர்சிக்கப்பட்டாங்க? அன்சாரிய சஹாபாக்களால ரசூலுல்லாஹ் ஒன் சைடா போயிட்டாங்க என்று விமர்சிக்கப்பட்டாங்க. இந்த விமர்சனம் ரசூலுல்லாஹ் வர போகிறது. ரசூலுல்லாஹ் வர போறது மட்டும் இல்லாம ஒரு சஹாபி டைரக்டா போய் ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாரு. சொன்ன சஹாபி அன்சாரிகளுடைய தலைவராக இருந்த சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லி, யா ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி சஹாபாக்கள் இப்படிலாம் தவறா பேசுறாங்க, விமர்சிக்கிறாங்க, நீங்க ஒன் சைடா மாறிட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்படி டைரக்டா போய் சொன்னாங்க. டைரக்டா சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அந்த சாயிட்ட கேட்பாரு, ரைட்டுப்பா என்னை பத்தி மக்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உன் கருத்து என்ன? புரிஞ்சா? உன் கருத்து என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஆனா மஅஹும், என் கருத்தும் அவர்களுடைய கருத்து. அந்த அன்சாரிகள் உங்களை பத்தி குறை சொல்றாங்கல்ல, அதுதான் என் கருத்து. டைரக்டா ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சிக்கு மூஞ்சி என்ன பண்றாங்க, என் கருத்து அதான் அப்படின்ட்டாங்க. அப்படியா, நீங்க சஹாபாக்களை ஒன்று கூட்டுங்க அப்படின்ட்டாங்க. அந்த அன்சாரி சஹாபாக்கள் ஒன்று கூட்டப்பட்டாங்க. அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் ஒருவரோடு மோதிக்கொண்டு நரகத்தின் விளிம்பிலே நீங்கள் நின்றீர்கள். என் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான், உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்ட பிறகு நீங்க எங்களை விமர்சிக்கிறீங்க. நான் ஏன் அவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா, அவங்க எல்லாம் புதிய முஸ்லிம்கள், இப்பதான் புதுசா ஈமான் உள்ள போயிருக்குது, அந்த ஈமானை இன்னும் உறுதிப்படுத்தனே, அதுக்காக அவங்களுக்கு கொடுத்தனே தவிர உங்களுக்கு கொடுக்காம இருந்தால் நீங்க ஈமானை விட்டு என்ன செய்ய மாட்டீங்க, வெளியே போக மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அருமை அன்சாரிய சஹாபாக்களே, என் அருமை அன்சாரிய சஹாபாக்களே, அந்த மக்காக்காரர்கள் எல்லாம் ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு போகட்டும். அன்சாரிய சஹாபாக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலாகிய என்னை அழைத்து கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள். நான் உங்களுக்கு பத்தாத அந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு போதாதா? என் அருமை சஹாபாக்களே, அல்லாஹ் என்னை முஹாஜிராக ஆக்கிவிட்டான், ஆனால் நான் விரும்புகிறேன் முஹாஜிராக இருப்பதை விட அன்சாரியாக இருக்கவே விரும்புகிறேன். ஆனால் அல்லாஹ் என்னை முஹாஜிராக ஆக்கிவிட்டான். என் அருமை சஹாபாக்களே, முஹாஜிர்கள் மேலே போடக்கூடிய துணியை போன்று, முஹாஜிர்கள் மேலே போடக்கூடிய துணியை போன்று, அன்சாரிகள் உடம்போடு உடம்பாக ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட துணியை போன்று நீங்கள் எனக்கு அவ்வளவு பெரிய உதவிகள் எனக்கும் இந்த மார்க்கத்துக்கும் செய்தீர்களே, அதை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அன்சாரிய சஹாபாக்கள் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப அந்த சஹாபி டைரக்டா போய் ரசூல் அட்டன் பண்ணாரு, நீங்க செஞ்சதை மக்கள் விமர்சிக்கிறாங்க, தப்புன்னு சொல்றாங்க, நானும் தப்புன்னு சொல்றேன் சொன்னாரா இல்லையா? குட்டி மஷூரா கள்ள மஷூரா போடாம பண்ணாரா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இதெல்லாம் மஷூராவுடைய ஒழுக்கம் கண்ணியம்ங்க இன்னும் நிறைய இருக்கிறது. நேரமின்மையின் காரணத்தால இன்னைக்கு இதோடு நான் முடிக்கிறேன், நாளைக்கு இந்த தலைப்பை தொடருவேன். அப்ப என் அருமை சகோதரர்களே, மஷூரா என்பது அவசியம், மஷூரா என்பது இபாதத்து,
மஷூராவுடைய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும். மஷூராவில் செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது என்பதை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மஷூரா பண்ணாங்களோ, சஹாபாக்கள் எப்படி மஷூரா பண்ணாங்களோ, மஷூராவை எப்படி ஒரு புனிதமாக இபாதத்தாக மதிச்சாங்களோ அப்படி மதிக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.